நான் இந்த அளவுக்கு சமூக சேவை செய்யறதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் தான். எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க. என் 3 பையனுங்க, என் 3 மருமகங்க எல்லாரும் ரத்தம் கொடுக்க தான் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, என் குடும்பத்துல இருக்கவங்க இங்கதான் இருக்காங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க. எங்க இதான் என் ஃப்ரெண்டு. இவன் தான் என் முதல் பையன் மனோஜ், பெரிய ஷோரூம்லாம் வச்சிருக்கான். இவன் என் 3வது பையன் ரவி, செஃப்பா இருக்கான். அப்ப 2வது பையன் அது நான் தாங்க. நான் தான் முத்து, கார் டிரைவரா இருக்கேன். இது என்னோட மனைவி மீனா, ஃபிளவர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவா, பூக்கடை வச்சிருக்கா. விஜய் மேடம், இந்த பொண்ணோட அப்பதானே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்தது. உங்க மாமியார் ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க அப்பா விபத்துல இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். விஜயா, நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்வதி, நீ அனுப்பின வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. என்ன மீனா, ஏதோ வீடியோ அனுப்ப சொல்றாங்க, ஏதோ தப்பா இருக்கே. ஆமாங்க, ஆனா என்ன விஷயம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத்தை, ரொம்ப நாளா அம்மா ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்படியா? டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு தான் அவ இதெல்லாம் பண்றாங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சா? என்னது டாக்டர் பட்டமா? ஏன்பா ஷாக் ஆகுற? அத்தை, அவங்க ஏதோ ஏரியா கவுன்சிலருக்கு தான் போட்டி போட போறாங்கன்னு நான் நினைச்சேன். ஐயோ, அப்ப நானா தான் உளறிட்டேனா? அம்மாக்கு எப்படி அத்தை டாக்டர் பட்டம் எல்லாம் கிடைக்கும்? சமூக சேவை பண்றவங்களுக்கு என் ஃப்ரெண்டு கோகிலா வாங்கி தருவாப்பா. அதுக்குதான் விஜய் இதெல்லாம் பண்றா. அவ நல்லது பண்ணும்போது நான் பின்னாடி போய் வீடியோ எடுப்பேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, அவகிட்ட சொல்லிடாதப்பா. டாக்டர் பட்டம்ங்கிறது உண்மையா இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அம்மா இந்த டாக்டர் பட்டத்தை ஏமாத்தி வாங்க பாக்குறேன். ஓ, அதனாலதான் அத்தை கொஞ்ச நாளா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா? அவன் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு என்னென்னமோ எல்லாம் கஷ்டப்படுறான். எவ்வளவு படிச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமா என்ன? ஆனா எங்க அம்மா அதை பொய் சொல்லி வாங்க பாக்குறாங்க. நம்ம அதை கிடைக்க விட்டுடலாமா? தப்பு இல்ல. ஏங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கண்ணுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது மீனா. இத்தனை நாளா அம்மா டாக்டர் பட்டம் கிடைக்கணும்னு வீடியோ எடுத்தாங்கல்ல. நாளையில இருந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் வீடியோ எடுக்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு ரத்த தானம் கொடுக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்களே, அவங்க கிட்ட எதுக்கு நீங்க தான் எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு போய் சொன்னீங்க? ஆமாடா, போய் தான் சொன்னேன். அவர் பண்ணதை நான் பண்ணேன்னு சொன்னதுல என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு எப்பவுமே மீனாவோட குடும்பத்தை பிடிக்காது. அதுவே ஒண்ணு இல்லாத குடும்பம். அந்த குடும்பத்தை பத்தி கோகிலா கிட்ட கேவலமா சொல்ல வேண்டாமே நினைச்சேன். அத்தை, நான் என்ன சமைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க வந்தேன். எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, அதுக்கு சீக்கிரமா கிளம்பணும். அதான் நீ என்ன பண்ற? கதம்ப சாம்பார் வச்சிரு, மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கிட்டு வந்து பண்ணு. அத்தை, கீரைலாம் வாங்கிட்டு எனக்கு டைம் இல்ல, எனக்கு தான் ஆர்டர் இருக்குல்ல. ஆமா, என் பெரிய மகாராணி, நான் சொல்றதை செய்ய. முதல்ல சமையல் வேலை முடிச்சிட்டேன், துணியில எது மடிச்சு வைய. உனக்குலாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீ ஒன்னும் பூ கட்டிலாம் கிளிக்க வேண்டாம். மீனா, நம்ம நினைச்ச மாதிரியே வீடியோ எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. அம்மா உன்னை திட்டுறது எல்லாமே நான் எடுத்துட்டேன். ப்ரோ, என் ஷோரூம்ல அன்னைக்கு 2 பேர் வேலை பார்த்தாங்களே, இப்போ அவங்க வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கொடுத்தேன். இதுல இருந்து தப்பிக்க நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். நீ என்ன பண்ற? சும்மா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடி. அப்ப அவ பயந்துருவா. தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மனுஷங்க உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. அதை நீ ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. அதை நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க இது பிச்சைக்கார வேஷம்லாம்? ஆமா, அம்மாவோட நடிப்புக்கு ஒரு முடிவு பண்ணணும்னா நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அம்மா பசிக்குதுமா, ஏதாச்சும் தர்மம் போடுங்க. ஏய் சீ, போ, உனக்கு வேற வேலையே கிடையாதா?